வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350. ஸோ இதோட ரிவ்யூ வந்து நம்ம சத்யா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ சத்யா கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பைக் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோக்கு வாங்கினாரு, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன பர்பஸ்க்கெலாம் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, ஸோ ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 எடுத்துறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த பைக் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பைக்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கதைனே சொல்லலாம் அது. ஓகே, பிகாஸ் நான் வந்து ஒரு எம்டி மேலே எனக்கு ஒரு கிரேஸ் அதிகம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களா என்ன பைக் எடுக்க போகிறான், நம்ம எம்டின்னு சொல்லும் போது அது எடுக்காது, ஆக்சிடென்ட் ஆகுது அப்பன்னு பார்த்து அந்த ரெண்டு பேர் அந்த எம்டியில் ஓவர்ஃபில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு சரி நான் அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருந்தேன். ஓகே, சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் சரி அதுக்கப்புறம் ஒரு என் ஃப்ரெண்டோட வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னேன் நான், இந்த மாதிரி எம்டி எல்லாம் சொல்கிறாங்க, என்ன பண்ணனே தெரியல, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ண உடனே வந்து சரி நீ போயிட்டு அண்டர் போய் பாரு, அவர் ஜஸ்ட் அந்த ஒரு கேட்சியான வேர்ட் அண்டர் மட்டும் சொல்லிட்டாரு. நம்மளுக்கு அப்போ ஏறாது மைண்டில், பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும், யாராலும் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் நான் சரி விட்டேன். நம்ம என்ன வேற பைக் டியூக் பார்த்தேன், ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி டியூக்ல சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ என் ஹைட் கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி அதனால சரி அதுக்கப்புறம் 6 feet above இல்லீங்களா? ஆமாம் 6.2. ஆமாம். ஸோ அப்போ அந்த இதனால நான் வந்து என்ன பண்ண தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது சரி அதுக்கப்புறம் சரி பார்ப்போம், ஏன்னா நம்ம ஒரு வேளச்சேரி பக்கம் அந்த ஷோரூம் அந்த இதில் பார்க்கும்போது சரி நான் போயிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் கேட்டேன். நான் அந்த மாதிரி லைசன்ஸ்லாம் கொடுத்து போய் கேட்கும்போது அது மாதிரி சரி ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஓகே, சூப்பராக அந்த ஒரு சீட்டிங் போஸ்டரு என் ஹைட்டுக்கு, பிகாஸ் எனக்கு போஸ்ட் வந்து ஹைட்டாக இருக்கனால கொஞ்சம் பெண்டாக இருக்கும், ஏன்னா இப்படி குஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நான் இப்படி வண்டி பார்த்தேன். ஸோ அதனால ஒரு நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. டக்குன்னு அப்போ கூட எடுக்கல, சரி அப்போ கூட எம்டி மேலே கிரேஸு, சரி எம்டி எத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அத்தனை நாள் பார்த்தா இதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட்டு இந்த கேஸு இந்த இதெல்லாம் வரும்போது சரி நம்மளுக்கு ஓகேடா ஒரு பிக்சர் ஆகிட்டு நம்ம போய் அண்டர் போய் புக் பண்ணிடுவோம். அது டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தீங்களா எம்டியா? எம்டி ஆக்சுவலி ஃப்ரெண்ட் பைக்கெல்லாம் ஓட்டி பார்த்தேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் பிரேக் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இதுவாக இருந்துச்சு. ஓகே, கம்பேர் பண்ணும்போது இது வந்து நினைச்ச இடத்துல நிப்பாட்டலாம், அதுதான் ஒரு ஏன்னா பிரேக் பக்காவே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கடுத்து எனக்கு பிடிச்சதுதான் பிரேக்கு தான். ஓகே ப்ரோ, ஸோ இது பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா? சரி, உங்களோட பர்பஸ் என்னவா இருந்தது? என்னோட இது பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்லி ஒரு ஃபேமிலி யூஸாக இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே ஒர்க் ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த பைக் இருந்துச்சு, நல்ல ஆல் இன் ஒன் இது மாதிரி இருந்துச்சு, அதனால எடுத்துட்டேன். ஓகே, நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ ப்ரோ ஆன் ரோட் ப்ரைஸ்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து அது 1,98,000 தான். ஓகே, புரியுதுங்களா? ஸோ பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த இன்சூரன்ஸ் கொஞ்சம் 95% வந்து கவர் ஆகும், அந்த மாதிரிலாம் போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா அப்படியே போயிடுச்சு. எவ்வளோ வந்துச்சு ஆன் ரோட்? 2 கரெக்டாக 2 வந்து. இது எந்த வேரியன்ட் ஆக்சுவலாக? லோயர் வேரியன்ட், மிட் வேரியன்ட்? 3 வேரியன்ட் இருக்கு, இல்லை வந்து மிட் வேரியன்ட். ஓகே ப்ரோ, அடுத்து பைக்கை பற்றி பேசலாம். ஸோ இது வந்து இப்போ சர்வீஸ் முடிச்சிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருக்கீங்க? டாப்ஸ் வந்து 120 அந்த 115 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் போயிருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் ராயல் என்ஃபீல்ட் அது ஒரு பக்கம் கூட்டு போவோம், அதனால நம்ம சேஃப்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சேஃப்டி முக்கியம், நம்ம ஸ்பீடிங் அவ்வளோ பண்ணல. ஓகே, 120 போதா? இது நல்லா ஸ்டேபிளா இருக்கு, பட் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்ல முடியாது, போகுது அவ்வளோ. ஓகே ஓகே ப்ரோ, வைப்ரேஷன்ஸ் ஏதாவது ஃபீல் ஆகுதா? கண்டிப்பா ப்ரோ, ஒரு 80க்கு மேல போச்சுனாலே உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. 85 86 அப்படின்னு போனாலே வைப்ரேஷன் அது இந்த பாத்தீங்கன்னா இந்த மிரர் கிட்ட வருது. அப்புறம் இந்த ஹேண்ட் பாரே கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கு, லைட்டா வாப்ல. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அது பாட்டும் ரோட்ல கூட்டு போகுது, நம்ம கண்ட்ரோலுக்கு அது வர மாட்டேது. பிகாஸ் R15 என் ஃப்ரெண்டு ரைட் பண்ணும்போது 120 போகும்போது அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. இல்ல அது ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் பைக், அது கரெக்ட் தான். அது இது வந்து நம்மளுக்கு அது ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வைப்ரேஷன் வந்துட்டு பேரபிளா இருக்கா, இல்ல வந்து பின்னாடி வர வண்டிலாம் தெரியாத மாதிரி மிரர் ரொம்ப ஸ்பீட் போட்டு ப்ரோ 100 பேரபிள் 100 சரிங்க. அதுக்கு மேல போச்சுன்னா அது வந்து பேரபிள் தான், ரொம்ப ஒரு ப்ரோ ரைடர் மாதிரி ஓட்டினா அது கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஒரு அக்யூரேட்டா ஒரு கண்ணு இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வச்சுக்கிட்டு ஓட்டினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. ஓகே, பெட்டர் சேஃப் ரைட் பண்ணிக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து இதுதான் இந்த ஸ்பீடு போனால் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னா எந்த ஸ்பீடு சொல்லுவீங்க? 80 to 100. 80 to 100 பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் பழகிடுச்சு, அதனால கண்ட்ரோல் பண்ணி அந்த அதில் ஒரு ஸ்பீடு ஒரு நார்மல் ஸ்பீடும் உங்களுக்கு சேஃப்டியும் அதில் இருக்கு. ஓகே ப்ரோ, அடுத்து முக்கியமான கொஸ்டின். ஸோ மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது? மைலேஜ் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஒரு 28 to 29 இந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது. பட் கொஞ்சம் நம்ம பார்த்து
கிளச்லாம் அதிகமாக பிடிக்காம ஆஃப் கிளச் மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி ஓட்டினா ஒரு 32 கிடைக்குது. நம்ம பார்த்த வரைக்கும் 32 கிடைக்குது. சிட்டிக்குள்ள கமிட் பண்ணும்போது எவ்வளோ ப்ரோ? அதான் சிட்டியில் 28 27 அந்த போல அந்த ரேஞ்சில் தான். ஓகே ப்ரோ, இது வந்து பைக்கை வந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குல்ல? ஆமாம். ஸோ எனக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரக்கடாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்குது? கம்ஃபோர்ட் தான் இந்த வண்டியோட மெயின். எனக்கு பிடிச்சதே இன்ஜினுக்கு பிரேக்குக்கு அடுத்தது கம்ஃபோர்ட் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு ஓட்டினா மாதிரியே தெரியாது, அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்கும். ஓகே. ஸோ சீட்டோட குஷனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சீட்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதான் சொன்னேனே, அந்த இது எல்லாமே வண்டி வாங்கிக்குது நம்மளுக்கு. ஒரு கம்ஃபர்ட் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கு, இம்பாக்ட் கொடுக்கல, அதுதான் மெயின். ரெண்டு சஸ்பென்ஷனுமே சாஃப்டா இருக்கு. சாஃப்டா தான் இருக்கு, பட் அது கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மொத்த வெயிட் அது வாங்கிக்குது. அதனால வேற ஏதாவது பிரச்சனை வருமோ அது மாதிரி பயமா இருக்கு. இல்ல ஆக்சுவலா வண்டியோட வெயிட் அதிகம் இல்லைங்களா? ராயல் என்ஃபீல்டுன்னு சொன்னாவே எல்லாமே மெட்டல் வெயிட் அதிகம். ஸோ வண்டியோட வெயிட் அதிகம் ஆப்வியஸா. ஸோ அப்போ நீங்க இதெல்லாம் விடும்போது நல்லா அமுங்குற மாதிரி தான் இருக்கும். எதுவும் பிரச்சனை இருக்காது. அது எல்லாமே ஹெவி டியூட்டி சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, செராமிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இருக்காது, பட் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கு அந்த இது. ஓகே ப்ரோ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு கிளச்சோட ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப லைட்டாக இருக்கா? கிளச் வந்து ஹார்டாக தான் இருக்கும். எப்போ ராயல் என்ஃபீல்ட் எல்லாம் பொறுத்து ஹார்டாக தான் இருக்கும். இதுலேயும் அப்படி தான் இருக்கு. ஆனால் வந்து ஒரு மெயின்டெனபிள் தான். இப்போ நீங்கள் 3rd கியரில் போட்டு நீங்கள் கிளச்சை பிடிச்சி ஒரு லைட்டாக அந்த ஃப்ளிக்கரிங் ஒரு பாதி லைட்டாக பிடிச்சிட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு பெருசாலாம் தெரியாது. பெருசாலாம் கையெல்லாம் வலி? கையெல்லாம் வலி அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாக போகும். ஓகே. கியர் ஷிஃப்டிங்லாம் ப்ரோ? கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்மூத்தாக தான் இருக்கும், எந்த பெரிய இதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு டோ ஷிஃப்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹீல் ஷிஃப்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை டோ ஷிஃப்டர்? இதுவே சூப்பராக எனக்கு செட் ஆயிடுச்சு. வந்து ராயல் என்ஃபீல்ட் நான் நிறைய ஃப்ரெண்ட் பைக் கிளாசிக்கில் நிறைய ரன் பண்ணும்போது ஸோ அப்படியே எங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே ப்ரோ, நீங்கள் மீட்டியர் ட்ரை பண்ணீங்களா? ஆமாம், மீட்டியர் ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்டு அதான் வச்சிருக்காரு. ஆக்சுவலி அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இதில் கரெக்டாக ஓட்டது பார்த்தீங்கன்னா மீட்டியர் தான். ஏன்னா எனக்கு அதுவும் வெயிட் தான் கொஞ்சம் பிரச்சனை. கம்பேர்ட் டு இது வந்து அது வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வேற என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? ஹேண்ட்லிங் அது ஒரு போக்கில் கூட்டு போகுது. அது இதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். இது தள்ளுறதும் சரி இது பண்ணுறதும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஒரு பக்கம் தான் கூட்டு போயிடுது. பள்ளத்துலலாம் இப்படி நம்ம ஈஸியாக டியோலாம் இப்படி கட்டஸ்ட் போயிடும். அடிக்கலாம் முடியாது. அதெல்லாம் வந்து அவ்வளோதான், ஏற்றி இறக்கு அவ்வளோதான். ஓகே. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொஞ்சம் பில்லியனோட போனீங்கன்னா கீழே இடி வாங்குது. ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல நான் வழக்கமாக வந்து காலேஜ் போகிற ரூட்டு தான். ஸ்பீட் பிரேக் ஏற்றி இறக்கும் போது அது எந்த இதுவும் இருக்காது. அதே பில்லியனோட போகிறான்னா உங்களுக்கு அது அடி வாங்குது. அது கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் இது இப்போ சம்கார்டை போடல, போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. முக்கியமானது பில்லியன் கம்ஃபர்ட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பில்லியன் சொன்னோன்னே ஆக்சுவலி நீங்கள் அது வந்து எல்லாம் நினைப்பீங்க, இது ஃபேமிலி வண்டி நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பில்லியன் சீட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க, ஆனால் சரியான பேக் பெயின் வருது. ஏறுறவங்க எல்லாரும் தான் சொல்கிறாங்க. ஓகே. சின்ன பசங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இப்போ அம்மாலாம் கூப்பிட்டு போவோம், அவங்களுக்கு ஓகே 40 இயர்ஸ் மேலே ஒன் சைடு உட்காந்து பெயின் வரும். இப்போ சின்ன பசங்களே அதான் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பக்கம் பேக்கில் கர்வ்டாக இருக்கனால அது கொஞ்சம் அவங்களுக்கு சஃபகேட் ஆகுறாங்க. ஓகே. இப்போ பின்னாடி பேக் ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் கஷ்டம் தான். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. சிங்கிளாக எனக்கு இங்கே உட்காந்து எந்த பிரச்சனையும் வரல. பட் பில்லியனா போகும்போது நானே உட்காந்து பார்த்தேன், என்னடா அது எப்படின்னா வலிக்குது, ஓட்டுங்க நான் உட்காடுறேன் அப்படின்னு உட்காந்து பார்க்கும்போது அது லைட்டாக தெரியுது. ஏன்னா இப்படி உட்காந்து நம்ம குனிஞ்சு போகும்போது அது தெரியுது. ஆமா, ஏன்னா ஆக்சுவலா கால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல லீன் பண்ணி ஆமா இப்படி இது வந்து ரொம்ப பின்னாடியே இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் மடக்கிட்டு உட்கார இது பண்ணும்போது பேக் பெயின் வருது. கரெக்ட். ஓகே ப்ரோ, நீங்கள் இப்போ சிங்கிளாகவே ரைட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தூரம் கண்டினியூஸாக இதில் ரைட் பண்ணலாம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்கள். கண்டினியூஸாக நான் வந்து பெருசாக எதுவும் ட்ராவலும் பண்ணல, இப்போ ட்ரிப் அந்த மாதிரி பண்ணல. லோக்கலாக போவேன் வருவேன். ஸோ ஒரு ஈஸியாக அந்த ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டே வருவேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, நீங்கள் லாங் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே ப்ரோ, அடுத்த கொஸ்டின் என்னன்னா இதோட ஹெட்லைட். ஸோ ஹெட்லைட் அசம்பிளி வந்து புதுசாக இருக்குது ஆக்சுவலாக, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் ப்ரோ. அது நான் ஆக்சுவலி இது ப்ரீவியஸாக டியோ வச்சிருந்தேன். ஸோ வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பள்ளம் நல்லா தெரியுது, புரியுதுங்களா? ரோட்டில் அடிக்காமல் கீழே அடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே. அந்த ஐபீம் போடாமையே நம்மளுக்கு லோ பீம்லேயே சூப்பராக நல்லா தெரியுது. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ அடுத்து இதோட பிரேக்ஸோட ஃபீட்பேக் சொல்லுங்க ப்ரோ. பிரேக் தான் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இன்ஜினுக்கு அடுத்தது பிரேக். ஓகே. இன்ஜின் அது வந்து ராயல் என்ஃபீல்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதில் எந்த வெயிட்ல வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பிரேக்கில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. அது அடிச்சா நிற்குது. சூப்பர். அது ஒரு கண்ட்ரோலில் கூப்பிட்டு போனாலும் நம்ம வந்து நிறுத்திடலாம். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் பைக் எடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம்
இதெல்லாம் வந்து இதில் பா செமையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜின். ஓகே. ஸோ ராயல் என்ஃபீல்டில் காம்ப்ரமைஸே பண்ணல, நல்லா பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினை விட இது நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த பிக்கப்பு எல்லாமே ஆசமாக இருக்கும். ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கு. ஓகே. தேர்ட் பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வீல்ஸோட அந்த கிரிப்பு, ஸ்டெபிலிட்டி, அது வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கு. அது மழை ரோட்ல போறோம்னா கூட நம்மளுக்கு தெரியுது, அந்த கிரிப்பு தெரியுது. வேற வண்டி கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இது சொல்லுவேன், நான் இந்த கிளச்சோட அந்த இது கரெக்டா ஃபீல் நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. எனக்கு அது பிடிச்சிருக்கு சொல்ல போனா. இந்த ஆஃப் கிளச்சோட ஃபுல் கிளச் வந்து நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, அடுத்து வந்து இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்கலாம், லுக்கில் பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஓட்டை எதுக்கு கொடுத்துருக்கானே தெரியல எனக்கு. மழை பெஞ்சா அது உள்ள போயிடுது அந்த மாதிரி. ரைட் சைடு கொடுத்துருக்காங்களா? ஆமா, ரைட் சைடில் கொடுத்து அது எதுக்குன்னே தெரியல. இல்லை, இந்த இடத்துல ஏதோ வருது போல பைப். அது பைப் வரந்தாலும் இந்த ஓட்டை அது தானே ப்ரோ அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பிரேக், அந்த ஒயர் பார்த்தீங்களா? ஆமா, இந்த ஒயர் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அது வெளியில எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆமா, கொஞ்சம் இவனுங்க வெயிட்ல காம்ப்ரமைஸ் பண்ணல, இன்ஜினை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இன்ஜின் இன்னும் சின்னது பண்ணியிருந்தா இப்போ தூரத்துல இருந்து பாருங்க, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இன்ஜின் வந்து ஃப்ரேம் விட்டு கொஞ்சம் வெளில போய் நமக்கு ஒரு பெருசு ஆக்வர்டா இருக்கு. ஓகே. மற்றபடி சூப்பரான பைக். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ கம்ஃபர்ட் மெயினா சூப்பரா இருக்கும். ஓகே. ஹெல்த், அந்த இது ஷோல்டர் பெயின் அதெல்லாம் வந்து எதுவுமே வராது, சூப்பரா பக்கம். ஓகே ப்ரோ, சூப்பர். நீங்கள் இப்போ மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னா இந்த வண்டி வந்து தாராளமாக கண்டிப்பாக ப்ரோ சஜஸ்ட் பண்ணுங்க. எந்த ஷோரூம் என்னன்னு கேட்டு வாங்குங்க. பிகாஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வாங்கும்போது. ஆமாம், என்னாச்சு? அது ஆக்சுவலி வந்து நான் புக் பண்ணிட்டேன் நான் வண்டி. அப்போ கூட சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் போய் கேட்கணும், இந்த மாதிரி புக் பண்ண வந்திருக்கேன் வாங்க. ஏன்னா பல பேர் கேட்டு போயிடுறாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து அப்புறம் வந்து டப்புன்னு ஒரு 5000 கட்டி புக் பண்ணிட்டேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வண்டி வந்துச்சு ப்ரோ, வாங்க ப்ரோ வாங்கிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கூட கிளம்பி போயிட்டேன். ஒரு அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட்டை கட்டிடலாம், பிகாஸ் நல்ல நாளாக இருந்துச்சு, ஸோ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி கட்டிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபைலை தொலைச்சிட்டேன். அப்போயே வந்து ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருந்தாங்க, 8 ஃபோட்டோ கேட்பாங்களே, அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஃபைலை தொலைச்சிட்டேன் அப்படின்றாங்க. சரி, இப்போ என்ன ப்ரோ பில்லுலாம் அதில் கார்டில் கட்டின பில்லை ஸ்டாப்பில் அடிச்சிருக்காங்க, அது உங்ககிட்ட இருக்குதா? இருந்தால் எடுத்துட்டு வாங்க. நம்மள ஒரு அலக்கல் கேட்குறானுங்க. அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக சில ஷோரூமில் நெக்லிஜென்ஸ்னால நடக்கும். ஓகே ப்ரோ, ஃபைன். வண்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பக்காவாக இருக்குது. இப்போ இந்த வண்டியை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற மாதிரினா என்ன பர்பஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு நார்மலாக ஒரு ஸ்டைலிஷ் லுக்கில் ஒரு டீசெண்டான பைக்கு, ஏதோ பிள்ளைனோட வேணும், பிள்ளைன்னு கூப்பிட்டு போகிற மாதிரி, ஃபேமிலி அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி அது மாதிரி வேணும்னா இது தாராளமாக எடுக்கலாம். பிள்ளைன்னா பேக் பெயின் வருதுங்கிறீங்களா? வருது, பட் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போகலாம். அது பேக் பெயின் இருக்குது தான், அது வந்து மாடிஃபை பண்ண நல்லா இருக்கும். பட் பேக் ரெஸ்ட் போட்டால் அது இல்லை. நான் விசாரித்தேன். ஓகே, பேக் ரெஸ்ட் போட்டு அது சாஞ்சி இப்படி உட்காந்தா அவங்களுக்குலாம் இல்லை. நான் போடாதனால இல்லை. சரி, நான் போட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். சூப்பர் ப்ரோ, ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணீங்க. எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.